பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனம் 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, உங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றுவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அநேக தரம் நீங்க யோசிச்ச நாட்கள் உண்டு. எப்போ இந்த துக்கத்துக்கு ஏசப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு, எப்போ இந்த காரியங்கள் மாறும், இன்னும் எவ்வளவு நாள் நான் வெயிட்டிங் பீரியட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அநேக தரம் யோசிச்ச நாட்கள் உண்டு. ஏசப்பா சொல்றாங்க, அந்த நாள் இன்னைக்குதான். உன் துக்கம் எல்லாத்தையும் நான் மாற்றி போட போறேன். இவ்வளவு நாள் உன்னை சஞ்சலப்படுத்தின பிசாசானவனும் சஞ்சலப்படுத்தின மனிதர்களும் உன்னை விட்டு கடந்து போவார்கள். உனக்கு சந்தோஷம் தான் இனிமே வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. பல நாட்கள் நீங்கள் துக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இதை எல்லா வருஷம் ஏசப்பா பார்க்காமலாம் இல்லை. அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்காக கொடுக்குறாங்க. இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வார்த்தையை நான் பல டைம் நான் கேட்டுட்டேன், ஆனால் இது எனக்கு வந்த வார்த்தை இல்லை, இது யாருக்கோ ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பாடின் வழியில் நடந்து போயிட்டுருக்கீங்க, துக்கத்தின் மத்தியில் நடந்து போயிட்டுருக்கீங்க, அழுகையின் மத்தியில் நடந்து போயிட்டுருக்கீங்க. இது எல்லாவற்றையும் அறிந்து தான் ஏசப்பா இந்த வார்த்தையை உங்களுக்கு தராங்க. இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பும் போது நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடியே கிரியை செய்வாங்க. அநேக தரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸை பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, இனிமேல் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். நீ கையெடுக்கிற எல்லா வேலையிலும் காரியங்களும் நான் உனக்கு வெளிச்சமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன் சூரியன் இனி மங்கி போகாது, உன் சந்திரன் மறைந்து போகாது. நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருந்து உன்னுடைய காரியங்களை நான் டேக் ஓவர் பண்ணி உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. இதை காட்டிலும் நமக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தை தேவைப்படுது? நிச்சயமா ஏசப்பா சொன்னாங்கன்னா சொன்னதுதான். அதுல ஒரு நாளும் மாற்றமே கிடையாது. அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாருன்னா அந்த வாக்கு தத்தம் அதனுடைய வேலையை செய்து முடித்துட்டதுக்கு அப்புறமா தான் அவர் இடத்துல திரும்பும். இந்த வார்த்தையை நீங்க அப்படியே சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு, நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு, அதனாலதான் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க நம்புங்க. ஏசப்பா நிச்சயமா உங்க துக்கத்தை மாத்தி போடுவாங்க. உங்க துக்க நாட்கள் இன்னையோட முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாமே மாற்றங்கள் ஆகும். ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகள் கடந்து வந்த பாதையை நீங்க அறிந்திருக்கீங்க. உங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாத்துங்க. உங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை நீங்க கொடுத்ததுக்காக உங்க துதிக்கிறேன் ஏசப்பா. இனி அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றத்துக்கும் நீங்களே வெளிச்சமா இருந்து அவங்களை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். தாழ்த்துற வெறுமையாக்குறேன். மீட் பெரியஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.